ஹே கைஸ், இந்த எத்திக்கல் ஹேக்கிங் சீரீஸ்ல இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, இந்த மாதிரி இன்ஸ்டாகிராம் வந்து வெறும் ஒரே ஒரு லிங்க் வச்சு ஃபுல்லா எப்படி டேக் ஓவர் பண்றது அப்படிங்கிற பத்தி தான் பார்க்க போறோம். லிங்க்னா அவங்க வந்து ஐடி பாஸ்வேர்டு போட்டு லாகின் பண்ற மாதிரி ஃபிஷிங் லிங்க் கிடையாது. இது அந்த லிங்கை ஜஸ்ட் அவங்க டச் பண்ணாலே போதும், அவங்களோட யூசர் ஐடி பாஸ்வேர்ட்ல ஆட்டோமேட்டிக்கா இது வந்து லாகின் ஆயிரும். இப்போ நான் அந்த இன்ஸ்டாகிராம் ஐடியில என்னென்ன ஆக்சஸ் எடுத்திருக்கேன் அப்படிங்கிறத உங்களுக்கு நான் ஷோ பண்றேன். இந்த இடத்துல நம்மளால ஹோம் ஸ்கிரீன் வந்து ஃபுல்லாவே ஆக்சஸ் பண்ண முடியுது. நெக்ஸ்ட் இங்க ஆரோ கிளிக் பண்ணீங்கன்னா சாட்குள்ள நம்மளால போக முடியும். இது வந்து நான் சும்மா டெஸ்டிங்காக ஒரு ஹாய்னு சொல்லி என்னோட இன்ஸ்டா ஐடிக்கு வந்து நான் போட்டிருக்கேன். உங்களுக்கு இன்கேஸ் எத்திக்கல் ஹேக்கிங்ல இன்னும் டீப்பா ஏதாவது டவுட்ஸ் இருக்கு, எனக்கு இன்னும் கொஞ்சம் நான் கேட்கணும், உங்ககிட்ட கிளியரா பேசணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா இந்த இன்ஸ்டாகிராம் ஐடிக்கு நீங்க டிஎம் பண்ணலாம். _CY இது என்னோட ஐடி தான். இங்க நான் சும்மா வந்து டெஸ்ட் பண்ணியிருக்கேன். இப்போ இதுல வந்து என்னால சாட்டை மட்டும் தான் ஆக்சஸ் பண்ண முடியுமான்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது. இங்க ஆடியோ கால், வீடியோ கால் இது ரெண்டுல எதை பண்ணாலுமே அதை வந்து என்னால் ரெக்கார்ட் பண்ணி என் சிஸ்டம்ல சேவ் பண்ண முடியும். அந்த அளவுக்கு இன்ஸ்டாகிராம் ஐடி வந்து கனெக்ஷன் நல்லாவே இருக்கு. அடுத்தது இங்க வந்து சர்ச் வந்து நம்மளால பார்க்க முடியும், என்னென்ன சர்ச் பண்ணிருக்காங்க அப்படிங்கறது எல்லாத்தையுமே நம்மளால தெளிவாக ஆக்சஸ் பண்ண முடியும். இங்க வந்து அவங்க என்ன போஸ்ட் போட்டிருக்காங்கிறத பார்க்க முடியும். இன்கேஸ் அந்த போஸ்ட் நமக்கு எதுவும் பிடிக்கலன்னா அதை டெலீட்டும் பண்ண முடியும். அந்த அளவுக்கு வந்து இந்த இடத்துல கனெக்ஷன் கரெக்டா இருக்கும். இதை தான் நம்ம வந்து எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப் பண்றோம் அப்படிங்கிறத பார்க்க போறோம். இதை பத்தி ஃபுல்லா பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை புதுசா பாக்குறவங்க இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அப்பதான் நான் டெய்லியும் போடக்கூடிய எத்திக்கல் ஹேக்கிங் சீரிஸ் உங்களுக்கு கரெக்டா வரும். அதே மாதிரி இந்த வீடியோ வந்து ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக மட்டும் எடுத்துக்கோங்க, யாரும் இதை மிஸ்யூஸ் பண்ண வேணாம். இப்போ நான் இதை வந்து க்ளோஸ் பண்ணிடுறேன். க்ளோஸ் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட்ல இருந்து வரேன். இந்த டெர்மினலே நம்ம வந்து க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். க்ளோஸ் பண்ணிட்டு நேரா டெர்மினல் திரும்ப ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதுல தான் நம்ம வந்து ஒர்க் பண்ண போறோம். இப்போ வந்து Ctrl+Shift+ கொடுத்து ஃபாண்ட் சைஸை நான் பெருசு பண்ணிக்கிறேன். இதை ஏன் நான் பண்றேன்னா உங்களுக்கு நான் அப்பதான் என்ன கமெண்ட் யூஸ் பண்ணேங்கிறது கிளியரா தெரியும். அதனாலதான் இங்க வந்து MSF console-Q கொடுங்க. இந்த இடத்துல Q எதுக்குன்னா இந்த பேனர்லாம் வந்து பெருசா வந்து டிஸ்டர்பன்ஸா இருக்கும் பாத்தீங்களா, அந்த மாதிரி பேனர் எதுவும் வராம சாஃப்டா ஓப்பன் ஆகணும் அப்படிங்கறதுக்காக தான் இப்ப எனக்கு ஓப்பன் ஆயிடுச்சு. இப்போ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ண போறோம்னா ஃபர்ஸ்ட் நமக்கான எக்ஸ்ப்ளாய்ட்டை செட் பண்ணணும். இப்போ அந்த எக்ஸ்ப்ளாய்ட் செட்டப்ல இருந்து ஆரம்பிக்கலாம். இந்த இடத்துல எக்ஸ்ப்ளாய்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம எதை யூஸ் பண்ண போறோம்னா வெப் டெலிவரிங்கக்கூடிய இந்த எக்ஸ்ப்ளாய்ட் மாடியூல தான் நம்ம வந்து யூஸ் பண்ண போறோம். ஸோ இதை அப்படியே நீங்க வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க, மாத்தி யூஸ் பண்ண வேணாம். யூஸ் கொடுத்துக்கோங்க, எக்ஸ்ப்ளாய்ட் கொடுத்துக்கோங்க, /multi script அதுக்கப்புறம் /web delivery இதை கொடுத்துட்டு ஜஸ்ட் ஒரு என்டர் மட்டும் பண்ணிடுங்க. இப்போ நமக்கு வந்து இது கான்ஃபிகர் ஆகி செட்டப்க்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா இது கூட டார்கெட் அசைன் பண்ணணும். அதாவது செட் டார்கெட் 1. ஒரு ஐடியா தான் நம்மளால இதுல அட்டாக் பண்ண முடியும். நீங்க நினைக்கிற மாதிரி ஒரு லிங்க் ஜென்ரேட் ஆயிடுச்சு, நான் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விடுறீங்கன்னா அத்தனை பேருக்கு ஒரே டேத்தில் ஆகாது, ஒவ்வொன்றா தான் நடக்கும். அதனாலதான் வந்து இந்த இடத்துல செட் டார்கெட் 1 கொடுக்குறேன். கொடுத்துட்டு என்டர் பண்ணிடுங்க. இப்போ நமக்கு வந்து அடுத்தது இன்னொரு எக்ஸ்ப்ளாய்ட் வந்து நம்ம ஆட் பண்ண வேண்டியது இருக்கு. அதுதான் வந்து ரிவர்ஸ் TCP. இது எதுக்காகனா இப்போ நமக்கு வந்து இது வழியா நமக்கு வந்து இன்ஸ்டாகிராமோட ஐடி கிடைச்சிரும். அதாவது எது வழியா இந்த டெலிவரி வழியா நமக்கு வந்து ரிவர்ஸ் TCP கனெக்ஷன் வழியா கிடைச்சிரும். நமக்கு வந்து ஐடி பாஸ்வேர்ட் லாகின், அதே மாதிரி அவங்க பேசக்கூடிய கால், வீடியோ கால்லாம் சொன்னோம்ல, ஆடியோ கால், வீடியோ கால் அதெல்லாத்தையும் நம்ம பார்க்கணும்னா இந்த கனெக்ஷன் வழியா தான் நம்மளால ரெடி பண்ண முடியும். ஸோ இந்த இடத்துல இந்த கனெக்ஷனை செட்டப் பண்ணிக்கிறேன். இதை கொடுத்துட்டு ஜஸ்ட் ஒரு என்ட்ரு கொடுத்துருங்க. கொடுத்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு வந்து இதுவுமே செட் ஆயிருச்சு. நல்லா பாத்தீங்கன்னா தெரியும், இந்த இடத்துல வெப் டெலிவரி இருக்கு. அந்த வெப் டெலிவரிக்குள்ள போனதுக்கு அப்புறம் தான் நான் வந்து இந்த பேரோட செட் பண்ணியிருக்கேன். அதனால நீங்களும் வந்து இதே ஃபார்மேட் யூஸ் பண்ணுங்க, மாத்தி பண்ணிட்டீங்கன்னா ஒர்க் ஆகாது. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா இதுக்கு வந்து நம்ம ஒரு ஹோஸ்ட் செட் பண்ணோம், அதாவது எல் ஹோஸ்ட்ங்கிறத செட் பண்ணோம். எதுக்காக நான் எல் ஹோஸ்ட் செட் பண்றேன்னா அது வழியா தான் எனக்கு வந்து ஐடி லாகின்ஸ் எல்லாமே கிடைக்கும். இந்த இடத்துல எல் ஹோஸ்ட் என்ன பண்ணணும்னா நீங்க வந்து உங்க சிஸ்டமோட ஐபி கொடுக்கணும், மாத்தி கொடுத்துட்டீங்கன்னா ஒர்க் ஆகாது. இப்போ நான் இதை என்டர் பண்ணிட்டேன். இப்போ என்ன சொல்றேங்கிறத இன்னும் கொஞ்சம் நான் கிளியரா சொல்றேன். இப்போ நம்ம அனுப்புற லிங்க் வந்து மொபைலுக்கு போகுமா, மொபைலுக்கு போய் அந்த லிங்க் டச் ஆனதும் அந்த ஐடியை எடுத்ததுக்கு அப்புறம் அதோட கனெக்ஷனை யாருக்கு கொடுக்கணும்னு அதுக்கு தெரியாது. அந்த லிங்க்குக்கு அது தெரியணுங்கிறக்காக தான் அந்த லிங்க்ல நம்ம சிஸ்டமோட ஐபி கொடுக்குறோம். இப்போ அது கனெக்ஷன் எடுத்துருச்சுன்னா நம்ம சிஸ்டம்க்கு சென்ட் பண்ணிடும், நம்ம அதை யூஸ் பண்ணலாம். இப்போ இதுக்காக நம்ம வந்து ஒரு போர்ட் நம்பரும் செட் பண்ண வேண்டியது இருக்கு. அதையும் இப்போ வந்து செட் பண்ணிடலாம். இந்த இடத்துல வந்து செட் போர்ட் நம்பர் அப்படிங்கறது நீங்க கொடுக்கணும். இந்த இடத்துல போர்ட் நம்பர் வந்து நீங்க 44 யூஸ் பண்ணிக்கோங்க, மாத்தி யூஸ் பண்ண வேணாம். சம்டைம்ஸ் வந்து மாத்தி யூஸ் பண்ணீங்கன்னா கனெக்ஷன்ஸ் கட் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ இதை கொடுத்துட்டு என்டர் பண்ணிடுங்க. இப்போ உங்களுக்கு வந்து எல்லாமே செட்டப் ரெடியா இருக்கு. அதாவது லிங்க் வந்து உங்களுக்கு பர்ஃபெக்டா இருக்கு. லிங்க் எப்படி ஒர்க் ஆகணுங்கிறதுக்கான ஸ்கிரிப்ட்ஸ் எல்லாமே இந்த இடத்துல ரெடியா இருக்கு. இப்போ அந்த லிங்க் ரன் ஆகணும்னா நமக்கு வந்து ஒரு சர்வர் தேவை. அதை தான் நம்ம வந்து இப்போ செட் பண்ண போறோம். அதுக்கான கமெண்ட் என்னன்னா இப்போ நான் இங்க வந்து கொடுக்க போறேன், வெயிட் பண்ணுங்க. SRV ஹோஸ்ட். SRV ஹோஸ்ட்ங்கிறது என்னன்னா உங்க சிஸ்டமை மெட்டாஸ்ப்ளாய்ட் வழியா ஒரு சர்வரா கன்வெர்ட் பண்ண போறோம். அதுக்காக தான் நம்ம வந்து செட் SRVன்னு கொடுத்து இந்த இடத்துல நம்ம சிஸ்டமோட ஐபியை கொடுக்குறோம். இங்க நீங்க வந்து மாத்தி கொடுத்துட்டீங்கன்னா ஒர்க் ஆகாது. உங்க சிஸ்டமோட ஐபியை மட்டுமே கொடுங்கள். இப்போ இதை கொடுத்துட்டு என்டர் பண்ணிடுங்க. இப்போ நம்ம வந்து SRV நம்ம ஹோஸ்ட் ரெடி பண்ணாலும் சரி, எல் ஹோஸ்ட் ரெடி பண்ணாலும் சரி, போர்ட் நம்பர் கம்பல்சரி நம்ம கொடுத்தாகணும். இதுக்கும் ஒரு போர்ட் நம்பர் இருக்கு. இப்போ அந்த போர்ட் நம்பர் தான் நம்ம வந்து செட் பண்ண போறோம். இதுக்கு வந்து போர்ட் 8080. இந்த போர்ட் நம்பரே நீங்களும் யூஸ் பண்ணுங்க, போர்ட் நம்பர் மாத்திடலாம். பட் ஆனா ஐபி அட்ரஸ் வந்து உங்க சிஸ்டமோட ஐபி அட்ரஸ் தான் கொடுக்கணும்.
இதை கொடுத்துட்டு ஜஸ்ட் ஒரு என்டர் பண்ணிருங்க. இப்போ நமக்கு வந்து இது ரெடி ஆயிடுச்சா? இப்போ நம்ம வந்து அடுத்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா இதுக்கு ரன் பண்ண போறோம். எதுக்கு ரன் பண்ண போறோம் அப்படின்னா இதை ரன் கமெண்ட் கொடுக்கறதுக்கு முன்னாடி நம்ம வந்து பார்த்து செட் பண்ணணும். அதை சொல்லாம விட்டு பாருங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா இது எல்லாத்தையும் செட் பண்ணிட்டோம். இது எல்லாமே எந்த பாத்துக்குள்ள இருக்கு, அதாவது ஜென்ரேட் பண்ணக்கூடிய ஒரு URL இருக்கு பாத்தீங்களா, அது எந்த பாத்துக்குள்ள இருக்குங்கிறத நம்ம மென்ஷன் பண்ணும். அந்த பாத்து வந்து ஸ்லாஷ்ங்கிறது மொத்த ஓஎஸும், அந்த ஓஎஸ் குள்ள தான் மெட்டாஸ்பிளைட்ங்கிற ஒரு டூல் இருக்கு. அதனால நம்ம வந்து URL பாத்து வந்து இந்த இதுல வச்சிருக்கோம். இதுல வச்சு எனக்கு ரெடி பண்ணிடு அப்படின்னு நான் சொல்லிட்டு என்டர் பண்ணிட்டேன். இப்போ எனக்கு வந்து இதெல்லாமே ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஜஸ்ட் ரன் கொடுத்தாலே போதும். ரன்னுங்கிறத கொடுத்துட்டு நீங்க என்டர் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து URL ரெடியாக ஆரம்பிக்கும். வெயிட் பண்ணுங்க. இப்போ உங்களுக்கு வந்து இந்த மாதிரி காட்ட ஆரம்பிக்கும். உங்களோட URL வந்து HTTPல தான் இருக்கும். இந்த இடத்துல இருக்கு பாத்தீங்களா, போர்ட் 8080ன்னு நீங்க கொடுத்த IP அட்ரஸ். இப்போ இந்த URL தான் நம்ம வந்து மொபைல் ஓபன் பண்ண போறேன். வெயிட் பண்ணுங்க. ஓகே, இப்போ நீங்க இங்க பாத்தீங்கன்னா இந்த URL நான் பேஸ்ட் பண்ணிட்டு மொபைல்ல பேஸ்ட் பண்ணதும் எனக்கு வந்து இந்த மாதிரி கனெக்ஷன் கிடைக்க ஆரம்பிச்சிச்சு. இருங்க, நான் எல்லாத்தையும் மினிமைஸ் பண்ணிக்கிறேன். மினிமைஸ் பண்ணிட்டு உங்களுக்கு நான் இன்னும் தெளிவாகவே காட்டுறேன். இப்போ உங்களால வந்து இன்ஸ்டாவை கம்ப்ளீட்டா ஆக்சஸ் பண்ண முடியும். இந்த இடத்துல ஹோம் ஸ்கிரீன் இருக்கு. அதுக்கப்புறம் உங்களோட சாட்ஸ் நம்மளால பார்க்க முடியும். இங்க போனீங்கன்னா ஆடியோ கால் ரெக்கார்ட் பண்ணலாம், இங்க போனா வீடியோ கால் ரெக்கார்ட் பண்ணலாம். நான் திரும்ப பேக் வந்துக்கிறேன். பேக் வந்துட்டு என்னால இங்க வந்து சர்ச்சஸை நம்மளால தெளிவாகவே பார்க்க முடியும். இந்த மாதிரி தான் இந்த அட்டாக் வந்து கரெக்டா ஒர்க் ஆகும். இந்த மாதிரி எத்திக்கல் ஹேக்கிங்க இன்னும் நான் டீப்பா கத்துக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா ஒன்னே என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடிக்கு DM பண்ணுங்க. அதையும் நான் சொல்லிடுறேன். இதை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். க்ளோஸ் பண்ணிட்டு இங்க ஃபயர்பாக்ஸ் ஓப்பன் பண்ணிக்கிறேன். என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி நான் உங்களுக்கு அப்பவே ஷோ பண்ணிட்டேன். இருந்தாலும் நோட்டிங் சொல்லிடுறேன். null_cy இதான் என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி. இதுக்கு நீங்க DM பண்ணீங்கன்னா இன்னும் நீங்க எத்திக்கல் ஹேக்கிங் பத்தி நிறைய டவுட்ஸ் எல்லாம் நீங்க வந்து இதுல கிளியர் பண்ணிக்கலாம். இல்லையா கமெண்ட் பண்ணுங்க, அதுக்கும் நான் ரிப்ளை பண்ணுவேன். அதையும் தாண்டி நான் இன்னும் கொஞ்சம் நிறைய ஸ்கிரிப்ட்லாம் ரைட் பண்ணும், எப்படி ஜாப் எனக்கு கெட் பண்றது சைபர் சிட்டில அப்படின்னு தெரியல நீங்க நினைச்சீங்கன்னா யூடியூப்ல வந்து நம்ம வந்து மெம்பர்ஷிப் வச்சிருப்போம், பென்டெஸ்ட் L1ன்னு. அதுல ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா எப்படி ஒரு ஃப்ரெஷர் வந்து பென்டெஸ்ட் ரோலுக்கு ஜாப் கெட் பண்றது, ரெஸ்யூம் பில்ட் பண்றது, எங்கெல்லாம் போய் நான் ஜாபுக்கு அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற ஃபுல் கைடன்ஸ் அதுல இருக்கு. அதுக்கப்புறம் ஒரு ஸ்கிரிப்டை ரைட் பண்ணி மொபைல் வந்து ஃபுல்லாவே காம்ப்ரமைஸ் பண்றது அப்படிங்கிறதும் அதுல இருக்கு. ஸோ அதுல நீங்க ஜாயின் பண்றவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம்.